வணக்கம் மக்களே. நம்ம சின்ன வயசில் கிரிக்கெட் விளையாடும்போது நிறைய கொலையடி சண்டை போட்டிருப்போங்க. என்னதான் அந்த சண்டை நமக்கு சீரியஸாக இருந்தாலும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது காமெடியாக தானே தெரியும். அதே ஸ்டைலில் நேற்று இந்தியா ஏ மற்றும் ஸ்ரீலங்கா ஏ ரெண்டு டீமுக்கும் நடந்த மேட்சுக்கு நடுவில் இது நடந்திருக்குங்க. அது என்ன ஏதுன்னு பார்ப்போம். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. அன்னைக்கு காலையில் 10 மணி இருக்குங்க. ஸ்ரீலங்கா டாஸை வின் பண்ணி நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. இது ஓடிஐ மேட்ச்ன்றதுனால 50 ஓவர் ஆடணுங்க. இந்தியன் டீம் களை இறங்குறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிரப்சிங்ரன் சிங்கும் வைபவ் சூரியவன்ஷியும் களை இறங்குறாங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. இது ஒன் டே மேட்சுங்கிறதையே மறந்து T20ன்னு நினச்சி ரெண்டு பேரும் டமால் டுமின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால சீக்கிரமாக அவுட்டும் ஆகுறாங்க. அடுத்ததாக களம் இறங்கினாரு நம்ம விநாயக் மகாதேவ். நம்ம ருத்ராஜ் கெய்க்வாடை தான் சொல்கிறேங்க. அவர் பங்குக்கு 37 ரன் அடிக்க திலக் வர்மா ரன் வர்மா அப்படின்ட்டு ஐபிஎல் ஆடினவர் இங்கேயும் அப்படி தான் ஆடினாருங்க. 32 பந்துக்கு 23 ரன் எடுத்து அவுட் ஆகிட்டாருங்க. அடுத்து மிடில் ஆர்டரில் ஒரு சின்ன சொதப்பலாயிருச்சுங்க. ஆயுஷ் பதோனி 15 ரன்லையும் நிஷாந்த் சிந்து 6 ரன்லையும் அவுட் ஆகிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் பாப்பம்பட்டி அணி ரொம்ப பரிதாபமான நிலையில் ஆடிட்டு இருந்தார். பேட்ஸ்மேன் அதிரடியாக ஆடி 50 ரன்கள் அடித்ததுனால எல்லா விக்கெட்டையும் இழந்து 265 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்து களமிறங்கிய ஸ்ரீலங்கா அணி ரொம்ப நிதானமாக சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிக்வெல்லா 37 ரன்னு, அவிஷ்கா பெர்னாண்டோ 22 ரன்னு, ஹலம்பேக் 17 ரன்னு, சமர விக்ரமா 93 ரன்னுட்டு பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் இன்னிங்ஸ்லேயே ட்விஸ்ட் வர ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல 4 விக்கெட் போனதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரொம்ப சொதப்பினதுனால ஸ்ரீலங்கா அணியினாலையும் 50 ஓவருக்கு 265 தான் அடிக்க முடிஞ்சதுங்க. அதனால் மேட்ச் ட்ரா ஆகிடுச்சுங்க. இந்த ரெண்டு டீமும் ஆடுறதுக்கு ரொம்ப லேட் ஆனதுனால, கிட்டத்தட்ட அரை மணி நேரம் லேட் ஆனதுனால மேட்ச் ட்ரா அப்படின்ட்டு அம்பையர் தரப்பில் சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம டீமோட கேப்டன் திலக் வர்மா அதெல்லாம் முடியாது, எனக்கு சூப்பர் ஓவர் வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிக்க அவங்களுக்கு சூப்பர் ஓவர் வைக்க அந்த சூப்பர் ஓவரில் ஸ்ரீலங்கா ஜெயிச்சு முடிச்சுட்டு போகும்போது ஸ்ரீலங்கன் பிளேயர் இந்தியன் பிளேயர் கலாய்க்க அப்புறம் இதுதான் நடந்ததுங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.